நமஸ்காரம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரை நாம என்னென்ன செய்யலாம் செய்ய வேண்டாங்கிறத பத்தி சுருக்கமா பார்ப்போம். காலை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எழுந்திருந்து விட வேண்டும். அது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும். எழுந்திருக்கும் போது கண்ணாடி மாட்டி வைத்து அதில் நம்முடைய உருவத்தையே பார்த்து கொள்வதை தவிர்க்கவும். அதைவிட சிறந்தது நம் கைகளில் ஆங்காங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி அல்லது நம்ம முன்னாடியே நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருவுருவப் படம், இவற்றின் முகத்திலே விழிப்பதுதான் நலம். எழுந்தவுடன் ஹரி 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 என்ன 7 முறை சொல்லிக்கொண்டே எழுந்திருக்க வேண்டும். உடம்பை நிதானப்படுத்திக் கொண்டு தெய்வத்தை அன்றைய நாள் நன்னாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். பகவானுடைய 5 நிலைகளை, அதாவது வைகுந்தத்தில் இருக்கும் பரரூபம், பார்க்கடலில் இருக்கும் வியூக ரூபம், ராமன் கிருஷ்ணன் நரசிம்மன் முதலான அவதாரங்கள், நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கும் ரூபம், அதே போல விக்கிரக ரூபத்தில் திருப்பதி ஸ்ரீரங்கம் முதலான இடத்துல அவர் கோயில் கொண்டிருக்கிற ரூபம், இப்படி இந்த 5ஐயும் நினைத்துவிட்டு மேலே பணிகளை தொடர வேண்டும். காலை கடன்களை முடித்து நீராடப் போகிறோம். நாம் எந்த தண்ணீரில் நீராடினாலும் அந்த தண்ணீர் எங்கோ வைகுந்தத்தில் இருக்கும் விரஜா நதிக்கு பிரதிநிதி. கங்கை தீர்த்தம், யமுனை தீர்த்தம், கோதாவரி, காவேரி, தாமிரபரணி, இந்த தீர்த்தம் தான் நாம இப்ப அது பக்கெட்ல இருந்தா கூட பரவாயில்ல, அந்த தீர்த்தம்னு இத்த நினைத்து கொண்டு ஒரு நிமிஷம் மனதார நினைத்து விட்டுத்தான் நீராட வேண்டும். குளிக்கும் போது இடுப்பில் துண்டு இல்லாமல் குளிக்க வேண்டாம். ஆடை இல்லாமல் குளிப்பது தவிர்த்து விடுங்கள். அதுவும் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணும். குளித்த விற்பாடு அவரவர் மத சின்னத்தை நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும். விபூதியாக இருக்கட்டும், கோபி சந்திரமாக இருக்கட்டும், திருமண் காப்பாக இருக்கட்டும், அதை இட்டுக்கொண்டு நம் உடம்பில் 12 இடங்களில் பகவான் எழுந்தருளி இருக்கிறார்னு மனசால நினைச்சுங்க. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த முதலான நாமங்களை சொல்லி நம்ம உடம்பிலேயே அங்கங்க அமர்ந்து அவர் நாள் முழுக்க ரட்சிக்க போகிறார் என்று நினைச்சுப்போம். அடுத்தது பூஜை. பூஜையின் போது ரொம்ப விழுப்பா எங்கேயோ இருக்கிற துணியை உடுத்திக்க வேண்டாம். ஓரளவு ஆச்சாரமா இருக்கிற துணியை உடுத்திங்க. 15-20 நிமிஷம் பண்ணா கூட சரி. ஆனா அந்த சமயத்துக்கு வேற யாரோடும் பேசாமல், மனத்தை அலைய விடாமல் ஒருமுகப்படுத்தி பகவானை நன்கு ஆனந்தப்படுத்த போறோம். நாம பண்றதுனாலே நம்ம தகப்பன் தாய்க்கு ஆனந்தம் வரப்போறது. அதான் அப்பாவும் அம்மாவும் போல பெருமாளும் பிராட்டியும் நினைத்து கொண்டு பூஜிக்க வேண்டும். பூஜையின் போது நாம நன்னா இருக்கணும்னு மட்டும் பிரார்த்திக்க கூடாது. உலகத்துல அனைவரும் வாழ வேண்டும், கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இன்னொன்னு, பூஜை காலத்தில் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவது முக்கியம். நீ நன்னா இருக்கணும், நீ நன்னா இருக்கணும். இப்படியே கோயில்கள் தோறும் கோயில் கொண்டு நல்ல பிரசாதம், சந்தனம், புஷ்பம், உற்சவம் என்று எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அனுகிரகம் புரிந்து கொண்டு ஆனந்தமா பிராட்டியோட தேவரீர் இருக்க வேண்டும் என்று மனம் விட்டு தாராள மனசோட பல்லாண்டு பாடணும். அவருக்கு நாம அப்படி பாடிட்டோம்னு வச்சுங்க, நாம பாடினதுனாலதான் அவர் இருக்க போறாருங்கிறது அல்ல. ஆனா இந்த தாராள மனச பெருமாள் பார்த்த உடனே இத போல லட்சக்கணக்கானோர் பிரார்த்தித்தா சரி உலகமே நன்னா இருக்கட்டும் அப்படின்னு வாரி வழங்குகிறார். அப்பதான் எல்லாரும் நன்னா இருப்பா. பூஜை முடிந்த விற்பாடு அவருடைய புஷ்பம், சந்தனம், தீர்த்தம் ஆகியவற்றை கண்டிப்பா எடுத்துக்கணும். கீழே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு உட்கார்றோம். சாப்பிடும் போதே இந்த உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம்ங்கிற அளவுலயோ சாஸ்திரமே சொல்றது. பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிஹி, இதெல்லாம் பிரம்மத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். அன்னம் பகுகுர்வீத, நிறைய விளைஞ்சு நெல்லும் தானியமும் கோதுமையும் எல்லாருடைய கிரானரியும் நல்லா நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து மானசமா பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு பாதி வயிறுக்கு மட்டும் உண்ண வேண்டும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க.
அதுக்குன்னு வயறு வரைக்கும் ஒண்ணுட்டு ஒரு நாள், அப்புறம் ஆரோக்கியம் கட்டுப்படும். இது உணவு. அதுக்கப்புறம் ஆபீஸ் போயிடுறோம். அது ஸ்கூலுக்கு போங்க, காலேஜ் போறோம், ஆபீஸ் போறோம், அங்கேயும் சிலதெல்லாம் கடைபிடிக்கணும். கொஞ்சம் கரப்ஷன் ரொம்ப அதிகமா போச்சு. எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் பணம் வாங்குறது நான் எடுத்துன்னா அதை அப்படியே நிறுத்திடணும். பொய் பேசுவதை நிறுத்த வேண்டும், லஞ்சம் வாங்குவதை நிறுத்த வேண்டும், கொடுப்பதையும் நிறுத்த வேண்டும். கொஞ்சம் மெனக்கட வேண்டிருக்கும். ஆனால் அதை பண்ணிட்டோம்னால் மெதுவா நம்ம பாரத தேசம் எவ்வளவு வசதி ஆயிடும். எப்படி இருந்த தேசம் அந்த தேசத்துல போய் கரப்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா மனசுக்கு வருத்தப்பட்டு நம்மால் ஆனதை நாம பண்ணாத நிறுத்திடுவோம். இன்னொன்னு, சக தொழிலாளிகள் யார் இருந்தாலும் அவ யாரையும் கோபித்துக் கொள்வதோ கடிந்து கொள்வதோ அவனை அமுக்கி நான் முன்னாடி வந்துடணும்னு நினைக்கிறதோ கூடாது. யாருக்கு உழைக்கிறோமோ அந்த நிறுவனத்தை பத்தி குறை சொல்லிண்டே உழைக்க கூடாது. நமக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுக்கிறார், ஒருத்தருக்கு வேலை பாக்குறோமா, அங்கேயே உள்ளேயே உட்காந்து ஆமா இவர் என்ன பெருசா பண்ணிட்டார், இது என்ன பெரிய கம்பெனியாக்கம், இந்த மடம் இல்லாட்டா சண்டை மடம் அப்படின்னு அதையே வச்சுண்டு அவர்கள் சம்பளத்திலேயே வாழ்ந்தோம்னு வச்சுங்க, உடம்புல ஒட்டவே ஒட்டாது. அது பண்ணக்கூடாது. லாயல்டி கண்டிப்பா வேணும். இதெல்லாம் வேலை பார்க்கிற இடத்துல நாம கடைபிடிக்க வேண்டியவை. மாலை வீட்டுக்கு வருகிறோம், காலையும் மாலையும் குழந்தைகளோட கண்டிப்பா நேரம் செலவழிக்கணும். அது லௌகிக்க படிப்புக்கா இருக்கட்டும், ஆன்மீக படிப்புக்கா இருக்கட்டும், அவர்களோட டைம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அத்தனைக்கு அத்தனை நல்லது. நாம விலக அப்ப அவ வேற யார பிடிச்சுப்பா? யாரெல்லாம் அவளுக்கு ஆதரவா பேசுறாளோ அவர்களைத்தானே பிடித்துக் கொள்வார்கள். அதனால அப்புறம் ஆபத்து தான் மிஞ்சும். அதனால நாம தான் நமக்கு கொஞ்சம் நெருக்கமா வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல கணவனும் மனைவியும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும். குழந்தைகளுக்கு முன்னாடி எக்காரணம் கொண்டு சண்டை போடக்கூடாது. இவர்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தா கூட அது அப்புறம் மெதுவா பேசி தீர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு அது தெரிய வரவே கூடாது. இது இரவு. படுக்க போகும் முன்பாக மறுபடியும் பகவானை தியானித்துக் கொண்டு கண்ட பயங்கர படங்கள், வெறும் டொமாடிமில்னு சுடுறது, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு படுக்க போகாதீங்க. ஆனந்தமா இருக்கார் பகவான், அவர் எத்தனையோ நல்லது பண்ணிட்டு இருக்கார். அவரை நினைத்து கொண்டு சந்தோஷமான மனசோட திருப்தியான மனதோட படுப்பதற்கு செல்ல வேண்டும். இது கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நாம கடைபிடிக்க வேண்டிய சின்னது. அந்த தியானத்தோட யோகத்தோட படுக்க போனோம்னால் நாளே நன்னா இருக்கும், மறுநாளும் நன்னா இருக்கும். சிலதை மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன், மேலும் தொடர்வோம். இன்னும் ஒன்று, நேற்றைக்கு அடியனுடைய விருப்பங்கள்னு ஒரு 3 சொல்லி உங்க எல்லார்ட்டையும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னுட்டு ஒரு இன்டர்நெட் சைட் எதுவும் கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கா. ஆனா இதுல ஒரு 20 வாலண்டியர்ஸ் மெனக்கட்டு உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கா. நானும் பல இடத்துக்கு போயிருந்தா கூட ஒரு நாள் விடாம உட்கார்ந்து இதை கொடுத்து அனுப்பிச்சு உங்களுக்காக அனுப்பிச்சுட்டு இருக்கேன். மொத்தம் 20,000 பேர்ல 1200 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கா. 5% ரொம்ப குறைச்சல். இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன சந்தேகம் வருதுன்னா, இது உங்களை அடைஞ்சு நீங்க கேட்டு இருக்கீங்களா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு போக்கி கொஞ்சம் பண்றவாளுக்கு மெனக்கடுறவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லையோ. அதனாலே உடனடியா ஒரு 10,000 பேரான ரெஸ்பாண்ட், வேற ஒண்ணுமே கேட்கலையே, ரெஸ்பான்ஸ் தானே கேட்கணும், கண்டிப்பா பண்ணுவீர்கள் எதிர்பார்க்கிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.